என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷனில். ஸோ அவுட் சைட் ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதனால இன்றைக்கி வந்து எனக்கு எங்கள் மாமியார் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி முறுக்கு போடுறதுக்கு அரிசி மாவு, உளுந்து மாவு, ஸோ அதை மிக்சிங் பண்ணுறதுக்காக பட்டர், இது 3 தான் நமக்கு தேவை. ஆயில் வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். நான் செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணலங்க, ஏன்னா அது முறுக்கில் வந்து ரொம்ப ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு ரிஃபைன்ட் ஆயில் தான் வாங்கியிருக்கேன் 1 லிட்ரு. இந்த அச்சு பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன், நேட்டிவ் போயிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பாட்டியோடது எடுத்துகிட்டு வந்தேன் முறுக்கு பிடி. இது பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருந்தது, பார்க்குறக்கும் ரொம்ப ஆன்டிக்காக சூப்பராக இருந்தது. அதனால நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து அந்த காரா சேவ், இடியாப்பம், பட்டர் முறுக்கு இந்த அச்செல்லாம் இருந்தது. ஸோ இதை இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் எப்படின்னா, நம்ம அரிசி மாவு வந்து நல்லா கோபுரம் மாதிரி ஒரு 2.5 டம்ளர் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வீட்லேயே கூடயும் மாவு பச்சரிசி வாங்கி நம்ம பல்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதையும் அரைச்சி வச்சுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசி எடுத்ததுக்கப்புறம் உளுந்து வந்துட்டு ஒரு 1/2 டம்ளரை விட லைட்டாக கொஞ்சமாக அதிகமாக, இதில் நம்ம வந்து பொட்டுக்கடலை அதெல்லாம் நம்ம சேர்த்த போகிறதில்ல. ஒரு 3/4 டம்ளர் பதத்துக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது முறுக்கு வந்து நல்லா வந்துடுது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே கரெக்டாக வந்துருந்தது. ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு, ஒரு 1.5 ஸ்பூன் பக்கமாக நமக்கு வந்து அன்சால்டட் பட்டர், தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த பட்டரில் வந்து மாவு எல்லா இடமும் வந்து படுற மாதிரி பெசரி விடுங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் மாவு வந்து பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு கையில் மாவு வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி அப்படி நிற்கும். அப்புறம் உதுந்துரும். அதான் நமக்கு வந்து பதம். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து மாவு பிசையணும். ரொம்ப ஈஸியாகவே பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. சப்பாத்தி மாதிரி நல்லா ரோலாக எல்லா பக்கமும் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தன பட்டர் தான். இந்த ஸ்டேஜிலலாம் நம்ம எதுவும் ஆயிலெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு மாவை தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஈரப்பசையாகவும் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம். புளியும் இருக்கும், நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த முறுக்கு பிடிலையுமே நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம பிழியருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவு வந்து ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு முறுக்கு பிழிய வரும். இது வந்து ஆயில் வந்து நான் ஒரு 3/4 லிட்டர் பக்கம் ஆட் பண்ணிட்டேன். ஆயில் நல்லா கொஞ்சம் சூடானோடனே நம்ம டைரெக்டாக அதுலேயே கூடயும் வந்து முறுக்கு போடலாம். இல்லை நீங்கள் வானலியில் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கரண்டியில் நம்ம பின்பக்கமாக போட்டுட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். பிகினர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் நமக்கு தெரியும் அந்த கலர் மாறி மாவெல்லாம் உடனே கிளறி விட்டுறாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி தள்ளி விடுங்க. கொஞ்சம் மேலே வெந்ததையெல்லாம் மட்டும் திருப்பி போடலாம். இப்போ உங்களுக்கு திருப்பி போடும்போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 8 மினிட்ஸில் 2 பக்கமும் வெந்துருச்சு அப்படின்னா அந்த ஆயிலோட அந்த சலசலப்பு சத்தம் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையும் வேண்டாம், ரொம்ப லோவும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கலர் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்ததுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் பேக்கிங் சோடெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. கரெக்டாக எனக்கு ஒரு 1 ஹவர் ஆச்சுங்க. 2.5 டம்ளர் அரிசி மாவு, 3/4 டம்ளர் உளுந்து மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 22, 23 முறுக்கு பக்கம் வந்திருக்கும். ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு வந்து கடையில் வாங்கி அதை ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்லேயே நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, நட்ஸு அதுலெல்லாம் கூட நம்ம ஸ்நாக்ஸ் வந்து விதவிதமாக ட்ரை பண்ணலாம். நான் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். முக்கியமாக இந்த முறுக்கு பிடியை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. முறுக்கு வந்து போடுறதுக்கு பிழியருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு நாளைக்கு இதில் இடியாப்பம் கூட ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா இடியாப்பத்துக்கு வந்து நான் ஊர்லேருந்து அந்த சந்தகை மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வச்சுருக்கேன். அது ஒருத்தர்னால பண்ண முடியல, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இதில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முறுக்கும் போட்டாச்சு. இதுதான் லாஸ்ட் பேட்ச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக நாங்கள் வீட்லேயே வந்து மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. டேஸ்ட் வந்து நான் தாங்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே தான் அவங்கள்கிட்ட கொடுக்கணும். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாகவே பிசைஞ்சு செய்யலாம். ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவும் வெரைட்டியாகவும் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து பலகாரங்கள் பண்ணுவீங்க கன்ஃபார்மாக. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர்ஸ்க்காக தான். இப்போ முறுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ப்ரொசீஜர் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது நம்ம வீட்லேயே வந்து நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம், அதை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இனி ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சஸ்டைனபிள் லைஃப், நமக்கு தேவையானதை நம்ம வந்து எப்படி ஒரு கடைகளில் போய் அந்த பொருளை வாங்காமல் வீட்லேயே நமக்கு தேவையான ஷாம்பூ, டிஷ்வாஷிங் லிக்விட் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இனி ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.